எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, வழிப்பறி, கற்பழிப்பு, கஞ்சா விற்கிறார்கள். இப்படி நடந்து கொண்டே இருக்கிறது. காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய தற்குறி விஜய் அவர்கள் திமுக நிகழ்ச்சியில் பேசிய நிர்வாகி முதல்வர் விஜயை தற்குறி என கூறியுள்ளது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று நம்மை பார்த்து கூக்குரலிட்டவர்கள் இன்று சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, வழிப்பறி, கற்பழிப்பு, கஞ்சா விற்கிறார்கள். இப்படி நடந்து கொண்டே இருக்கிறது. காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய தற்குறி விஜய் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இதற்கு காரணம் திமுக ஆட்சி என்று சொல்கிறார்கள். வெட்கமாக இல்லையா? உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? சட்டம் ஒழுங்கு உங்களிடம் தானே இருக்கிறது. காவல்துறை உங்களிடம் தானே இருக்கிறது. காவல்துறை துப்பாக்கி காவலர்களிடம் தானே இருக்கிறது. சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற துப்பு இல்லை என்றால் நீங்கள் ஆட்சியை ராஜினாமா செய்துவிட்டு போக வேண்டும். அதைவிட திமுக மீது பழி சொல்லக்கூடாது. ஏன் என்று கேட்டால், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்தது. சரியாக இருந்த காரணத்தினால்தான் தமிழ்நாடு ஜிடிபி வளர்ச்சியில் 16% அடைய அந்த இலக்கை அடைய முடிந்தது. சட்டம் ஒழுங்கு கெட்டிருந்தால் 16% இலக்கை அடைந்திருக்க முடியாது. இந்த உண்மையை மக்கள் புரிந்து கொள்ளவில்லை. மக்கள் கவர்ச்சியில் ஏமாந்து விட்டார்கள். அதனால் இந்த நிலைமை. தமிழக மக்கள் தன் தலையிலேயே தானே மல்லலி போட்டுக் கொண்டார்கள். ஒரு நல்ல ஆட்சியை, நாடே போட்டுகின்ற ஆட்சியை, இந்தியாவே போட்டுகின்ற ஆட்சியை, ஏன் உலகமே வேக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய திராவிட மாடல் ஆட்சியை தூக்கி எறிந்துவிட்டு இன்று தற்கொலை ஆட்சி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. 41 பேர் சட்டமன்ற உறுப்பினர்களில் குற்றவாளிகள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.